இலை பறிச்சிட்டு வந்து அது ஒரு மூலிகைங்க. நெஞ்சு சளிக்கெல்லாம் பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். பொடி செய்து கொடுக்கலாம். நெய்யில் வறுத்து பொடி செய்து மிளகு ஜீரகம் போட்டு இதையும் போட்டு பொடி செய்து சாதத்தில் போடலாம். நெய் விட்டு சாப்பிட்டா நெஞ்சு சளி போயிடும்பாங்க. பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். தொண்டை கரகரப்பு போயிடும். அதனால் இன்றைக்கி அந்த இலை கிடச்சிருக்கு. இது வந்து 2-3 செய்யலாங்க. ஒன்று பொடி செய்யலாம், ஒன்று துவையல் செய்யலாம், இன்னொன்று தோசையில் அரைச்சி தோசை மாவில் கரைச்சி ஊற்றி தோசை சுட்டு கொடுக்கலாம். எது பிள்ளைங்க எதாக சாப்பிடுதோ அதை செஞ்சு கொடுக்கலாங்க. அதுக்கான தேவையான பொருள்கள் அது தேங்காய், புளி, மிளகாய், உப்பு. இதையெல்லாம் போய் எண்ணெயில் வறுக்கணுங்க. துவையல் ரெடி ஆகிடுச்சிங்க. இது தோசை ஊற்றுறவங்க அதுக்கும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம், சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், பொடி செஞ்சும் சாப்பிட்லாம், தோசை மாவில் அரைச்சி சேர்த்தும் தோசை ஊற்றி சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு நெஞ்சு சளியை கரைச்சிடும். நல்லா போயிடும், சளி இருக்காது. அதனால் மாத்திரை கொடுக்கறதுக்கு பதிலாக இது மாதிரியான மூலிகை இதெல்லாம் இலையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்.